வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட வீக்லி அப்டேட் பார்க்கலாம். ஸோ வீக்லில என்ன வந்து மார்க்கெட் வந்து காட்டிட்டு இருக்கு, அது வந்து பார்க்கலாம். இல்ல வீக்லில என்ன வந்து நடந்தது, நடக்க போகுது அது பத்தி பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா, சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக்டெக் தமிழ் நூறாமனோ கிளிக் பேட் பண்ணுவோம். டேக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பிட்காயின் வந்து பார்க்கலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா, 4 ஹவரில் பார்க்கும்போது 4 ஹவரில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் வந்து அதே ரேஞ்ச் பவுண்டில் தான் இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணதை எடுத்துட்டோம்னா ட்ராயிங்ஸ் எல்லாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த ரேஞ்ச் பவுண்ட் பிட்வீன் 93,000 92,000லேருந்து கீழே இருக்கிற க்ரீன் பாக்ஸ்லேருந்து மேலே இருக்கிற க்ரீன் பாக்ஸ். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வட்டி வந்து அடிச்சிட்டு இருக்கு. ஸோ 1 2 3வது இப்போ 4வது அடி வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஒரு பூட்டு அப்படியே தட்டிகிட்டே இருந்தாங்க என்ன ஆகும், பட் ஆரன் வந்து ஒடிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட. ஸோ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வந்து தெரிய வருது பிட்காயின்லன்ட்டு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அதுபடி தான் வந்து இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோவர் அந்த க்ரீன் பாக்ஸ் விச் இஸ் சப்போர்ட் ஜோன் அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிட்காயின் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு பிரேக் டவுன் பண்ண. பட் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா புல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது கீழே வந்து போக முடிய மாட்டேங்குது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 200 EMA, அது சாரி 20 EMA. ஸோ 20 EMA கீழே பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரொம்ப நாளாக வந்து இருக்குது. ஸோ அது ஆகிடுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய ரெட் கேண்டலாக வந்து தெரிய வருது. ஸோ அது வந்து பார்க்கணும் எப்படி வந்து 1:30 மணி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது. ஸோ அது வந்து பார்க்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக வந்து தெரிய வரும். ஸோ அது ஆகிட்டோம்னே பார்த்தீங்கன்னா பார்க்கணும் எப்படி வந்து க்ளோஸ் ஆகுதுன்ட்டு, அது பொறுத்து தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேயில் பார்க்கும்போது ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு நேற்று. அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக தெரிய வருது. பட் இந்த 50 EMA அந்த எல்லோ லைன் சொன்னேன் இல்லைங்களா அது போன வீடியோவில். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சப்போர்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அது வந்து பார்க்கலாம் எவ்வளோ நாளுக்கு வந்து நீடிக்குதுன்ட்டு. அப்புறமா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ வந்து ரீடெஸ்ட் வந்து ஆகிட்டு கன்ஃபார்மும் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அதுபடி தான் இப்போ வந்து கீழே போக ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீக் நான் சொன்னேன் எனக்கு நிறையா வீடியோவில் நான் வந்து நீங்கள் வந்து என்னோட ரீசெண்ட் வீடியோஸில் எந்த வீடியோ எடுத்தாலுமே 90,000 வந்து ஃபஸ்ட் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் 90,000 ஃபஸ்ட். அப்புறமா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 85 87 ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து வருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியில் பார்க்கும்போது நான் வீக்லி க்ளோஸ் கூட இருக்குது. சாரி ஸோ வீக்லியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டல் விச் இஸ் அ பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அதுதான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு ப்ரீவியஸ் கேண்டலு. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு சின்ன ரெட் கேண்டலாக வந்து தெரிய வருது. ஸோ இந்த கேண்டல் எப்படி வந்து க்ளோஸ் ஆகும், அது வந்து இந்த விக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுமா, இல்லை இந்த பாடி கீழே வந்து க்ளோஸ் ஆகுமா, இல்லை இதை வந்து க்ரீனாக வந்து மாற்றிடுவாங்களா, அது வந்து நாளைக்கு 5:30 மணி காலையில் தான் தெரிய வரும். பட் பார்க்கலாம் ஓகேங்களா. அப்புறமா இந்த ஒரு ரெட் லைன் தெரியுதுல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தது. அதை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக வந்து மாறிச்சு. பட் அது சப்போர்ட்டாக சஸ்டெயின் பண்ண முடியல, பிரேக் டவுன் பண்ணிச்சு. பட் பெருசாக வந்து பிரேக் டவுன் பண்ணல, கொஞ்சம் தான் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கேண்டல் வந்து பார்க்கும்போது மந்த்லி கேண்டல் வந்து எப்படி வந்தால் ஆஃப்டர் 1 2 3 க்ரீன் மந்த்ஸ் இந்த மந்த் அதாவது டிசம்பர் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான் தெரிய வருது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டார் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்ட்டு. திரும்பி இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரலாம். அதாவது 73,000 கிட்ட வந்து ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஹை இந்த பிரேக் அவுட் அதாவது பிரேக் அவுட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா திரும்பி ரீடெஸ்ட் வந்து பண்ணல விச் வில் கிரியேட் அ ஹையர் லோஸ். ஸோ அப்படின்னு வந்து ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்த ஒரு ஜோன் தான் வரணும். அதாவது 75 to 76,000 வந்து பிட்காயின் வரணும். ஸோ இப்போ வந்து டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக வந்து தெரிய வருது. அப்புறமா இயர்லி க்ளோஸ் வந்து பார்க்கும்போது ஒரு கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா 12 months இல்லையா. ஸோ இந்த இயர்லி க்ளோசிங் வந்து பார்க்கும்போது ஃப்ரம் Jan 24 இந்த கேண்டல் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரொம்ப சூப்பராக ஒரு புல்லிஷான கேண்டலாக தெரிய வருது. ஸோ சில பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஈவினிங் ஸ்டார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட்
பிட்காயின் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து போகும்ட்டு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அது வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. அது வந்து பார்க்கலாம் எப்படி வந்து இயர்லி க்ளோஸ் வந்து ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நம்ம வந்து திரும்பி 1 டேக்கு மாற்றிட்டு சார்ட்டை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வெளியே இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் வந்து பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் வந்து டெய்லியில் பார்க்கும்போது எத்தீரியமில் பெருசாக வந்து சேஞ்ச் கிடையாது. ஸோ அதே ஒரு சேம் மூமெண்ட். இந்த க்ரீன் பாக்ஸை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒயிட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் எத்தீரியம் வந்து நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வந்து டெய்லியில் பார்க்கும்போது விச் இஸ் அ ப்ரோக்கன் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு இங்கே பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீடெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ் மேலே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அது வந்து ஆக மாட்டேங்குது. அது எப்போ ஆகுது, இல்லை எத்தீரியம் வந்து திரும்பி ஒரு ஹையர் லோஸ் வந்து க்ரியேட் பண்ண வருமா, அது வந்து பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹையர் லோஸ் வந்து க்ரியேட் பண்ணோம்னா அது வந்து திரும்பி இந்த ஒரு ஜோனுக்கு வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த ஜோனுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே மோஸ்ட்டாக எத்தீரியம் வந்து பவுன்ஸ் ஆகணும். பட் பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் இன்ன வரைக்கும் அந்த 57.89% கிட்ட இருக்குது. ஸோ இட் இஸ் ஹோல்டிங் தட் க்ரீன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ரீன் பாக்ஸ் சப்போர்ட்டில் வந்து டாமினன்ஸ் இருக்குது டெய்லியில் பார்க்கும்போது, விச் இஸ் நாட் குட். அது வந்து பிரேக் டவுன் ஆனால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆக மாட்டேங்குதே. அதனால் பார்த்திங்கன்னா ஆல்செல்லாம் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. சிலதாக பார்த்திங்கன்னா சரியான அடி வாங்குது. அதனால நம்ம வந்து லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் மோஸ்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டிப்புக்கு வெயிட் பண்ணலாம். அப்புறமா இல்லை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசிஏ பண்ணால் நீங்கள் வந்து டிசிஏ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கணுன்னா சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் சில மூவ்மெண்ட் காட்டும் 5 minutes 15 minutesலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து வேறு ஆல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல் கொடுத்துட்ருப்பேன். சரி நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அது ஃபில் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வீக்லி அப்டேட்டில் டோட்டல் மார்க்கெட் கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அது வந்து பார்க்கும்போது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் வந்து இருக்குது சொன்னேன் இல்லைங்களா. இந்த நெட்வொர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ, அதனால் அப்படி கொஞ்சம் லேக் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எனக்கும் வந்து இஷ்டம் இல்லை. ஷிட் இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெய்லியில் வந்து பார்க்கும்போது டோட்டல் மார்க்கெட் கேப் கூட பார்த்திங்கன்னா 50 mm வந்து மேலே வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது கூட ஆஃப்டர் அ பிரேக் அவுட் நல்ல ஒரு பவுன்ஸ். பட் திரும்பி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரீடெஸ்ட் வந்து வரலாம். அதாவது 2.69 to 2.9. ஸோ இந்த ஒரு வேல்யூக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணலாம். அப்புறமா டோட்டல் ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆல்ரெடி நிறைய பாக்ஸ் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து வீக்லியில் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஹை தான் சொல்லலாம். ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப் இங்கே பார்த்திங்கன்னா 1.22 to 1.25 அந்த ஒரு ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக தெரிய வருது. மோஸ்ட்டாக இந்த வீக் இந்த கேண்டல் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகலாம் ஓகேங்களா. அப்புறமா நம்ம வந்து இந்த ஒரு வேல்யூ வரைக்கும் வந்து பார்க்கலாம். பட் பார்க்கலாம் டாமினன்ஸ் வந்து எப்படி உழுதா இல்லை டாமினன்ஸ் ஏதாவது ஆட்டை காட்டுதான்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு காயின். ஸோ முக்கியமாக அந்த காயின் பற்றி பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு பயோ ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. ஸோ எதுன்னு கேட்டிங்கன்னா FTM. ஸோ இட்ஸ் FTM ஃபேண்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறையா பேர் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ ஃபேண்டம் இதுக்காக திடீர்னு பேசிங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேண்டம் வந்து ஒரு ரீபிராண்டிங் ப்ராசஸில் இப்போ வந்து போகிருக்கு. அதாவது உங்ககிட்ட FTM இருந்தாக்கா அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்வாப்பிங் டு எஸ்ன்னு வந்து காட்டும் பைனான்ஸில். இல்லை எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வச்சுருந்தாலுமே அது பார்த்திங்கன்னா ஸ்வாப்பிங் டு எஸ், அதாவது சானிக்.
ஸோ எஃப்டிஎம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இருக்காது. இனிமேல் பார்த்தீங்கன்னா சானிக் எஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 100 எஃப்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஎம் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து காட்டாது. அப்புறமா அது பார்த்தீங்கன்னா எஸ்ஸாக வந்து கொடுத்துடுவாங்க. அதாவது உங்ககிட்ட 100 இருந்தாக்கா எஃப்டிஎம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே 100 எஸ்ஸாக வந்து கொடுத்துருவாங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஎம்மோட வேல்யூ தான் இருக்கும். ஸோ இப்போது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎம் வந்து டீலிஸ்ட் ஆகுது பைனான்ஸ்னு நினச்சி அது எப்போ நியூஸ் வந்ததோ அப்போலேருந்து படான்னு வந்து விழுந்துருக்கு. கிட்டத்தட்ட 1.47 பார்த்தீங்கன்னா எஃப்டிஎம் வந்து 0.878 இப்போ வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன்னு சொல்லலாம் எஃப்டிஎம்க்கு. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா எஃப்டிஎம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணலாம். அதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன்னு சொன்னால். இது வந்து பேனிக் ஆகிற ஒரு நியூஸ் கிடையாது. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து டீலிஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லி ரீட்டெயிலர்ஸோட பேனிக்கை யூஸ் பண்ணி இன்னும் ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் நம்ம வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் மேலே வந்து வரையும் போது இது வந்து ஒரு அசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ்ஜாக இருந்துச்சு. அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த நியூஸ்னால பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு சைன் தான். எனக்கு அசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் வந்து ஒரு பேரிஷான பேட்டர்ன். பட் ஆஃப்டர் பிரேக்ஸ் அவுட் த அப்பர் ட்ரெண்ட் லைன் இது பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷான பேட்டர்னாக மாறிடும் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த எஃப்டிஎம் இந்த சப்போர்ட்டில் இருக்கிறதால நல்ல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி தான், அப்படி தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஸோ அவ்வளோ சேஞ்ச் கிடையாது. ஸோ சேம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா நைஸ் நார்மல் அப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ் அண்ட் நார்மலாக தான் இருக்குது. பட் நெகட்டிவ் இல்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பம்ப் பண்ண அவ்வளோ வந்து வாய்ப்பு இல்லை அப்படி தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேஷன் ஹீட் மேப்பில் பார்க்கும்போது மேலே கிட்டத்தட்ட லிக்விடிட்டி இருக்குது 90 இந்த ஒரு ஜோனில் 96,500 கீழே பார்த்தீங்கன்னா 9400 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது 24 ஹவரில். 3 டேஸில் பார்க்கும்போது கீழே தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது விச் இஸ் அரவுண்ட் 93,000 அந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா வீக்கில் பார்க்கும்போது மேலே வந்து லிக்விடிட்டி இருக்குது, கீழே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதே சேம் 92,700 அந்த ஒரு ஜோனு. அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த பக்கம் வந்து ஃபில் ஆகுதுன்ட்டு. மோஸ்ட் ஆர் சிஎம்இ கேப் கூட பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் பிட்காயினுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே சாரி பாருங்கள் நெட்டு ஸ்லோ இருக்கிறதால அவ்வளோ ஈஸியாக வந்து நான் காட்ட முடிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்இ கேப் வந்து க்ரியேட் ஆகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சிஎம்இ க்ளோஸ் ஆகிருக்கிறது 95,310. ஸோ 95,310 இருக்குது. பிட்காயின் இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 95,000. ஸோ அந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா சிஎம்இ கேப் திரும்பி மறுபடியும் வந்து க்ரியேட் ஆகலாம். லாஸ்ட் டைம் இந்த ஒரு கேப் வந்து க்ரியேட் ஆச்சு, ஃபில் ஆச்சு. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா கேப் வந்து க்ரியேட் ஆகலாம். பட் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ for the 8th week in a row மைக்கேல் சேலர் post the Saylor Bitcoin tracker. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கர் வந்து மைக்கேல் சேலர் போட்டணும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயின் வந்து வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரும்பி பிட்காயின் ட்ராக்கர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கார் மைக்கேல் சேலர். ஸோ அவர் வந்து என்ன ஆகினாலும் பூகம்பம் அது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கிட்டே இருப்பேன் பிட்காயின் அப்படின்னு வந்து இருக்காங்க. ஸோ இட் இஸ் புலிஷ் ஃபார் த மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இட் இஸ் புலிஷ் ஃபார் பிட்காயின். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வாங்க டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்போ ஸ்டேபிளோ இல்லை டம்ப் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஆல் சீசன் வந்து பார்க்கலாம். ஸோ அதான் நம்மளுக்கு இந்த வீடியோ வரும். ஸோ இதுதான் அந்த முக்கியமான ஒரு வீக்லி அப்டேட்டாக கொடுக்க தான் இருந்தது. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா எஃப்டிஎம் நீங்கள் வந்து வாங்கலாம்னு சொல்லிடுங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க எனக்கு மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் டெலிகிராம் குரூப் விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்தா பாருங்கள். நன்றி, வணக்கம்.